10th standard English Unit 1 Prose His First Flight இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்ப்போம். Glossary Ledge Ledge a narrow shelf that just out from a vertical surface. லெட்ஜோட மீனிங் என்னென்னா செங்குத்தான மேற்பரப்புலேருந்து வெளியேறக்கூடிய ஒரு குறுகிய அலமாரி தான் வந்து லெட்ஜு. தென் ஸ்ரெல்லி வந்து producing a high-pitched and piercing voice or sound. ஸ்ரெல்லி மீனிங் வந்து உயரமான மற்றும் துளையிடும் குரல், இல்லைன்னா என்னென்னா ஒளியை வந்து உருவாக்குறது. ஹெர்ரிங் a long silver fish that swims in large group in the sea. வெள்ளி மீன்கள் இருக்கு இல்லையா, அது எப்படி குரூப்பாக வந்து சீல வந்து நீந்திட்டு இருக்குல்ல, அது வந்து ஹெர்ரிங். Then devour, to eat something eagerly and in large amount so that nothing is left. ஒன்று மிச்சமில்லாதபடி என்னது ரொம்ப ஆர்வமாக வந்து சாப்பிட்றது. நெக்ஸ்ட் ஒன் cackle, a sharp broken noise or cry of a hen, goose or seagull. ஒரு வலுவான கேக்கிள் என்னென்னா கோழி, வாத்து அல்லது வந்து கடல் பாசி, அதெல்லாம் என்னென்னா உடைந்த சத்தம் இல்லது அதோட அழுகை தான் வந்து என்ன கேக்கிள். தென் மேக்கரல் எ ஷீஃபிஸ் வித் ஸ்ட்ராங் டேஸ்ட் often used as food. வந்து மேக்கரல் வந்து காணாங்கழுத்தி, ஒரு வலுவான சுவை கொண்ட கடல் மீன். இது வந்து பெரும்பாலும் வந்து உணவாக பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன் gnau, to bite or chew something repeatedly. வந்து கடித்தல், எதையாவது மீண்டும் மீண்டும் என்னது கடிக்கிறது அல்லது மெல்லுறது. தென் trot, to run at a moderate pace with short steps. குறுகிய படியில் மீதமாக வேகத்தில் இயங்குறது தான் trot. தென் precipice, a very steep side of a cliff or a mountain. ஒரு குன்றின் அல்லது ஒரு மலையில் மிகவும் செங்குத்தான பக்கத்தில் இருக்கிறது precipice. தென் வெட், ஷார்பென், கூர்மையான. தென் ப்ரீனிங், கிளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக், அதோட இறகுகளை என்ன பண்ணுது, அது வந்து சுத்தம் செய்கிறது. நெக்ஸ்ட் ஒன் plaintively, sadly calling in a sad way, வந்து சோகமான வழியில் வந்து கூப்பிடுறது. தென் swoop, to move very quickly and easily through the air, காற்றின் மூலமாக மிக விரைவாக எளிதாக வந்து நகர்றது. தென் beckoning, making a gesture with the hand or head to encourage someone to approach or follow, ஒருவரை அணுக இல்லை பின்தொடர ஊக்குவிக்க, இல்லைன்னா வந்து தலையால் வந்து சைகை செய்கிறது beckoning. In text questions, why did the seagull fail to fly? seagull ஏன் வந்து பறக்க தவறினதுன்னா, the seagull was afraid to fly so he failed to fly. அது வந்து பறக்கிறதுக்கு வந்து பயப்படுறனால அது வந்து பறக்க தவறிடுச்சு. Second question, what did the parents do when the young seagull failed to fly? பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அந்த யங் சீகுல் வந்து பறக்காமல் தவறினதுனால அப்படின்னா, த யங் சீகுல் பேரண்ட்ஸ் ரெகுலர்லி taunted him to his covered eyes and threatened to leave him alone, staring at the ledge unless he flew away. அந்த சீகுலோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவனோட கோலத்தனத்தை வந்து அவன் தொடர்ந்து அவன் இப்படி பறக்காமல் இருக்கனால அதை வந்து கேலி செய்கிறாங்க. நீ இப்படியே பறக்க தவறிட்டேன்னா நாங்கள் வந்து உன்னை பட்டினினால் போட்டு உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுவோன்னு வந்து அதை பயமுறுத்தி அச்சுறுத்துகிறாங்க. Third question, what was the first catch of the young seagull's older brother? அந்த சீகுலோட ஓல்டர் பிரதர் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்ச் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. த சீகுல் ஓல்டர் பிரதர் ஃபஸ்ட்டு காக்டு த ஹெர்ரிங், அது ஃபஸ்ட்டு எண்ணத்தை வந்து அதோட மூத்த பிரதர் வந்து எண்ணத்தை பிடிச்சது அப்படின்னு சொன்னால் மத்தி மீனை வந்து பிடிச்சது. Fourth question, what did the young seagull manage to find in his search for food on the ledge? அதோட லெட்ஜில் வந்து
அது என்னத்தை வந்து இப்போ கடைசியில் அதோட உணவை வந்து எப்படி தேடி அது கண்டுபிடிக்கிறதுனால முடிஞ்சதுன்னா, the young seagull managed to find a dried piece of mackerel tail at the far end of his ledge. அந்த சீகுல்லேருந்து கடைசியில் என்ன அது காணாங்கெழுத்தி மீனோட வாலை மட்டும் வந்து கண்டுபிடிச்சி ஒரு உலர்ந்த துண்டை வந்து அதோட விளிம்பில் உட்காந்து கடைசி வரை கண்டுபிடிச்சி சாப்பிடுது. 5th question. What did the young bird do to seek the attention of his parents? அந்த சீகுல் வந்து அதோட பேரண்ட்ஸை வந்து பார்க்க வைக்கிறதுக்கு அது என்ன செஞ்சது அப்படின்னா, the young bird pretended to fall asleep. Later it uttered a low cackle to see his parents' attention. அந்த சீகுல் என்ன பண்ணுதுன்னா தூங்குறது போல் நடிக்குது. பின்ன வந்து அது அதோட பெற்றோரோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரு சின்ன சவுண்டு கொடுக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் மேட் த யங் சீகுல் கோ மேட்? அந்த யங் சீகுலுக்கு ஏன் வந்து பைத்தியம் பிடிச்சது அப்படின்னு சொன்னால், த யங் சீகுல் மதர் டோர் அட் எ பீஸ் ஆஃப் எ ஃபிஷ் தட் லே அட் ஹர் ஃபீட். அதோட காலடியில் வந்து அது அவங்க அம்மா வந்து ஒரு மீனை வந்து கிழிச்சு போட்டுடுறாங்க. அண்ட் தென் ஸ்க்ராப்டு ஈச் சைட் ஆஃப் ஹர் பீக் ஆன் தி ராக்கு. அதை வந்து ஒவ்வொரு பக்கத்தையும் வந்து அது என்ன பண்ணது, கிழிச்சு சுரண்டி அதோட கொக்கை வச்சு அது கீறுறது. த சைட் ஆஃப் த ஃபுட் ஆன் தி மதர் பீக் மேடன் த யங் சீகுல். அது அவங்க அம்மாவோட கொக்கை வந்து பார்த்ததில் அந்த சீகுல் வந்து வெறித்தனம் ஆயிடுச்சு. Next question. Why did the young bird utter a joyful scream? The seagull ஏன் வந்து ரொம்ப சந்தோஷமாக கூச்சலிட்டது அப்படின்னா, the seagull mother had a piece of fish. She was coming near to him, so he uttered a joyful scream. அந்த சீகுலோட அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு மீன் துண்டு வந்து அதுக்கிட்ட வந்து இருக்குது, அது கொண்டு வர்றது, அது பக்கத்தில் கொண்டு வர்றதை நினச்சி அது ரொம்ப வந்து ஆனந்த கூச்சல் போட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். டிட் த மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்டு? அந்த யங் பேர்டுக்கு அவங்க மதர் வந்து ஃபுட்டு ஏதாவது கொடுத்தாங்களான்னா, எஸ். த மதர் பேர்ட் ஆஃபர்ட் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ் டு த யங் பேர்டு. அது என்ன கொடுத்ததுன்னா, ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து அதோட குழந்தைக்கு கொடுக்குது. How did the bird feel when it started flying for the first time? அந்த பறவை வந்து முதல்ல பறக்க தொடங்கினப்ப அது எப்படி உணர்ந்தது அப்படின்னா, the young bird was no longer afraid. அது வந்து இனி வந்து பயப்படலை. With a joyous scream, he flapped his wings. He started to dive and shore. அந்த பறவை வந்து பயப்படல. இது ரொம்ப மகிழ்ச்சியான சத்தத்தோட அது தனது ரெக்கைகளை வந்து அசைச்சிக்கிட்டு ஒரு டைவு அடித்து அப்படியே உயர வந்து பறந்து தொடங்கிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் டிட் த யங் பேர்ட் ஃபேமிலி டூ வென் ஹீ ஸ்டார்டட் ஃப்ளையிங்? அந்த லிட்டில் சீகுல் வந்து பறக்க தொடங்கினப்ப அந்த குடும்பம் வந்து என்ன செஞ்சுது? Answer. The family saw the young seagull making his first flight and floating on the ocean. அவங்க குடும்பம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த சீகுல் வந்து அதோட ஃபஸ்ட்டு விமானத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து ஓஷனில் வந்து ஃப்ளோட் ஆகுது, அதை வந்து பார்க்குறாங்க. They flew and landed on the water just ahead of him. அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுது, அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே போய் தண்ணியில் வந்து அவங்க குதிச்சிட்றாங்க. They were beckoning to him with shrill voice. They were praising and rewarding him by offering scraps of fish to him. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து மெல்லிய குரலில் வந்து அதை வந்து ரொம்ப வந்து கை கூப்பி அதுக்காக வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை பாராட்டி அதுக்கு மீன் துண்டுகளையும் அதுக்கு வந்து வெகுமதியாக வந்து கொடுக்குறாங்க. Answer the following questions in a sentence or two. First question. How was the young seagull first attempt to fly? Or why did the seagull fall to fly? அந்த யங் சீகுல் வந்து அது ஏன் வந்து முயற்சி, அதோட முதல் முயற்சி எப்படி இருந்தது,
இல்லைன்னா இந்த சீகிள் ஏன் வந்து பறக்க தவறுனதுன்னு கேட்குறாங்க. The young seagull's first attempt to fly was a failure. அதோட ஃபர்ஸ்ட் attempt அது பறக்கிறது என்ன ஆயிடுச்சு, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிகாஸ் he was afraid to fly. அது வந்து பறக்க பயந்துச்சு. He failed to muster up courage to fly. Instead of flapping his wings and flying away, he ran back to the little hole. அது வந்து என்ன பண்ணுது, அதோட முயற்சி தோல்வி அடைஞ்சனால அது பறக்கிறதுக்கு வந்து தைரியத்தை சேகரிக்காமல் அது தவறிடுச்சு. அதுக்கு பதில் என்ன பண்ணுது, சிறகுகளை அடிச்சுக்கிட்டு பறக்க செல்வதுக்கு பதிலாக அது வந்து மீண்டும் அதோட லிட்டில் ஹோல்குள்ளேயே போயிடுச்சு. Second question, how did the parents support and encourage the young seagulls brothers and sisters? அந்த யங் சீகுலோட பேரண்ட்ஸ் வந்து அதோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னா, த பேரண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ் த யங் சீகுல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த சீகுலோட யங் சிஸ்டர்ஸுக்கும் பிரதர்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னா, பை பர்ஃபெக்டிங் தெம் இன் த ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட், டீச்சிங் தெம் ஹவு டு ஸ்கிம் அண்ட் சர்ஃப் த வேவ்ஸ் அண்ட் ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ். அது என்ன பண்ணுது, எப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, பறக்கிற கலையை வந்துட்டு அதுக்கு வந்து முழுமையாக வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. பிறகு வந்து அலையில் வந்து எப்படி சறுக்கிறது, எப்படி வந்து அங்கே உலாவுறது, மீன்களை எப்படி பிடிக்கிறது, எப்படி டைவ் அடிக்கணுங்கிறதெல்லாம் வந்து அதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. Third question, give an instance that shows the pathetic condition of the young bird. அந்த யங் சீகிளோட பரிதாப நிலையை காட்டுற ஒரு உதாரணத்தை வந்து கொடுக்க சொல்கிறாங்க. The young seagull failed to muster up courage to fly. அது என்ன பண்ணுது, அதோட பறக்கக்கூடிய தைரியத்தை வந்து அதை இழந்துருது. ஸோ he had to stay in his nest. அதனால என்ன பண்ணுது, அதோட நெஸ்ட்லேயே அது தங்க வேண்டியதாகிடுது. He had no food. அதுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கல. He could not find anything but the dried pieces of eggshell to eat. அதுக்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடையில. அந்த வறண்டு போன காஞ்ச அதோட முட்டை ஓடு மட்டும்தான் வந்து அதுக்கிட்ட கிடைக்குது. அதை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடைக்கல. Fourth question, how did the bird try to reach its parents without having to fly? பறக்காமையே வந்து அந்த பறவை வந்து எப்படி வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போகலாம் அப்படின்னு வந்து அது முயற்சி செஞ்சது அப்படின்னா, the bird walked back and forth from one end of the ledge to the other. அந்த லெட்ஜில் வந்து அந்த பறவை என்ன பண்ணுது, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு நடந்துட்டு இருக்கு. without trying to fly and stepping daintily. அது என்ன பண்ணுது, பறக்க முயற்சிக்காமல் அங்கேயும் இங்கேயும் நடந்து அடியெடுத்து வைக்காமல் இருக்குது. He tried to find some means to reaching his parents. ஏதாவது பாதை கிடைக்குமா, நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு வந்து அது ட்ரை பண்ணுது. There was a deep wide crack between him and his parents. ஆனால் ஒரு பெரிய வந்து ஒரு பிளவு இருக்குது. அதால் வந்து அதோட பெற்றோர்கிட்ட போக முடியாத ஒரு விரிசல் இருந்தனால அதனால் போக முடியல. Fifth question, do you think that the young seagull's parents were harsh to him? Why? அந்த யங் சீகிளோட பெற்றோர் வந்து அதுக்கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டாங்களான்னு நினைக்கிறீங்களான்னா அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ, ஐ டோன்ட் திங்க் தட் த பேரண்ட்ஸ் வேர் ஹார்ஸ் டு ஹிம். ஹியர் த யங் சீகுல் பேரண்ட்ஸ் ட்ரெயின்ட் ஹிம் டு ஃப்ளை. த மதர் சீகுல் ஷோ எ பீஸ் ஆஃப் ஃபிஷ் டு தி hungry young seagull. Maddened by hunger, he divided at the fish and began to fly. இல்லை, அந்த பெற்றோர் வந்து அதுக்கிட்ட என்ன பண்ணாங்க, கடுமையாக நடந்துக்கிட்டாங்கன்னு வந்து நான் நினைக்கல. இங்கே வந்து என்ன பண்ணுது, அந்த யங் சீகுல் வந்து அதோட பெற்றோருக்கு வந்து அதுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அது வந்து பசியோடு வந்து மீன் துண்டை வந்து காட்டுனனால பசியினால் வந்து வெறி பிடித்து அது மீனில் மூழ்கி பறக்க வந்து தொடங்கிடுச்சு. Sixth question, what prompted the young seagull to fly finally? அந்த யங் சீகுல் வந்து கடைசியில் அதை பறக்க தூண்டினது எது அப்படின்னா, the mother seagull showed a piece of fish to the hungry young seagull.
கடைசியில் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு மீன் துண்டை வந்து காட்டுறாங்க. But he couldn't reach the food as it was out of reach. Maddened by hunger, he dived at the fish. Thus, the parental care, its natural bad instinct to fly, and its urge for survival prompted the young seagull to fly finally. அந்த பசியோடு இருந்த சீகுலுக்கு அந்த தாய் மீன் வந்து ஒரு துண்டை காட்டினனால அந்த உணவை வந்து கைக்கு எட்டாதனால அதை அடைய வந்து அது அப்பவும் வந்து அது முயற்சிக்கவில்லை. பசியினால் வெறி பிடிச்சா அவர் மீனில் வந்து மூழ்கிருச்சு. அப்படி வந்து அது பெற்றோரோட கவனிப்பு பறக்கிற அதோட ரெக்க பறவைகள் வந்து உள்ளுணர்வு அதோட உயிர் வாழ்வதற்கான அது தூண்டுதல் ஆகியவற்றை வந்து அந்த சீகுலுக்கு வந்து தூண்டுறாங்க. அப்போ தான் அது ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணுன்னு. 7th question, what happened to the young seagull when it landed on the green sea? அந்த க்ரீன் சீல வந்து அந்த சீகுல் வந்து நீந்தினப்ப அதுக்கு என்ன ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. த யங் சீகுல் லேண்டட் ஆன் த க்ரீன் சீ அண்ட் ஷாங்க் இன் டு இட். ஹிஸ் பெல்லி டச்டு த வாட்டர் அண்ட் ஹீ ஷாங்க் நோ ஃபர்தர். ஹி வாஸ் ஃப்ளோட்டட் ஆன் இட். அந்த சீகுல் என்ன பண்ணிருச்சு, அதில் தண்ணியில் வந்து அதில் மூழ்கிட்டு அவனோட வயிறு வந்து அந்த தண்ணியை வந்து தொட்டுருச்சு. அப்படியே வந்து அதில் வந்து மிதந்துக்கிட்டே இருக்குது. Option B, answer each of the following questions in a paragraph of about 100 to 150 words. First one, describe the struggles underwent by the young seagull to overcome its fear of flying. அந்த சீகுலோட பயத்தை போக்க அது போராட்டமெல்லாம் வந்து எப்படிங்கிறத வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. த லெசன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், ஆர்தர் லியாமோ ஃப்ளஹர்டி. தீம் வந்து பேரண்டிங், வந்து குழந்தை வளர்ப்பு. தென் இதோட கேரக்டர்ஸ் த யங் சீகுல் அண்ட் இட்ஸ் ஃபேமிலி, அது யங் சீகுலும் அதோட ஃபேமிலிஸும். அவுட்லுக் த யங் சீகுலோட ஃபியர், தென் அதோட பசி ஹங்க்ரி, மதர் சீகுல்ஸ் ட்ரைனிங், ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட்டு, மதர் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அப்புறம் அதோட முதல் விமானம். த யங் சீகுல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ். த யங் சீகுல் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப வந்து தனிமையாக இருக்குது அதோட லெட்ஜில். அன்லைக் ஹிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர், அது பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி இல்லாமல் ஹி வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை, அது என்ன பண்ணுது, ரொம்ப பறக்க வந்து பயப்படுது. ஹி ஃபெயில் டு மஸ்டர்ட் அப் கரேஜ் டு ஃப்ளை, அது வந்து பறக்க வந்து தவறிடுச்சு. His parents had come around calling to him, shrilly scolding him, threatening to let his strav on his ledge. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்துட்டு பறக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ண வந்து சொல்லி கொடுக்குறாங்க, அதை கூப்பிடுறாங்க, அதுக்கு வந்து அதை வந்து திட்டி எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க. ஹி ஹேட் நோ ஃபுட், அதுக்கு அந்த இடத்துல என்ன, அதுக்கு ஃபுட் இல்லை. ஹீ குட் நாட் ஃபைண்ட் எனி திங் பட் த ட்ரைடு பீசஸ் ஆஃப் எக்ஸல் டு ஈட். அந்த இடத்துல அந்த காஞ்ச முட்டை ஓட தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இஸ் பேரண்ட்ஸ் வாண்டட் டு டீச் ஹிம் ஃப்ளை, அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அதை வந்து அதுக்கு பறக்க சொல்லி கொடுக்கணுன்னு. ஸோ த மதர் சீகுல் ஷோட் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ் டு தி ஹங்க்ரி யங் சீகுல். அதனால என்ன பண்ணுறது, அவங்க அம்மா சீகுல் வந்து அதுக்கிட்ட ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து காட்டுறாங்க, வந்து அதை எப்படியாவது பறக்க வைக்கணும்னு. பட் ஹீ குடன்ட் ரீச் த ஃபுட் அஸ் இட் வாஸ் அவுட் ஆஃப் ரீச் மேடன்ட்லி பை ஹங்கர். அதுக்கிட்ட வந்து மீனை காட்டுறாங்க, அது ஃபுட்டை வந்து அதனால் ரீச் பண்ண முடியல, அதனால ரொம்ப வந்து பசியில் இருக்குது, கோவமாகவும் இருக்குது. ஹீ டைவ்ட் அட் த ஃபிஷ், இது என்ன பண்ணுது, அந்த ஃபிஷ்ஷுக்கிட்ட டைவ் அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிது. இன் ஆர்டர் டு கிராப் இட் ஹி ஹேட் நோ அதர் சாய்ஸ் அதர் தேன் டு ஃப்ளாப் ஹிஸ் விங்ஸ் அண்ட் ஃப்ளை டுவோர்ட்ஸ் ஹிஸ் மீல். அதால் வந்து பறந்து போனால் தான் என்ன பண்ண முடியும், அந்த சாப்பாடுக்கிட்டேயே போக முடியும். ஹீ லேண்டட் ஆன் த க்ரீன் சீ அண்ட் ஷாங்க் இன் டு இட். கடைசியில் என்ன பண்ணுது, அந்த சீக்கு வந்து லேண்ட் ஆகிடுது. தென் ஹீ வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் தி வாட்டர், அதில் ஃப்ளோட் பண்ணுது,
மிதக்குது. The young bird's family was very happy and they offered him scrap of dogfish for his first flight. அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து அதை என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்பட்டு கடைசியில் அதுக்கு வந்து ஃபிஷ்ஷை வந்து கொடுக்குறாங்க. Thus the parents care his natural bird instinct to fly and his urge for survival prompted him to fly finally. அது வந்து இயற்கையாகவே வந்து அதோட உள்ளுணர்வு பறக்கணும் அப்படிங்கிற வெறித்தனத்தோட அது இறுதியில் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட வெறி தான் அதை வந்து பறக்க தூண்டியிருக்கு. செகண்ட் கொஸ்டின், யுவர் பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் பிஹேவ் லைக் த யங் பேர்ட்ஸ் பேரண்ட்ஸ். உங்கள் பேரண்ட்ஸும் சில நேரம் வந்து இந்த சீகுலோட பேரண்ட்ஸ் மாதிரி தே மே சீம் க்ரூயல் அண்ட் அன்ரிலென்டிங். அது அந்த யங் பேர்டோட பேரண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கலாம். டஸ் இட் மீன் தட் தே டூ நாட் கேர் ஃபார் யூ? அதனால அவங்க வந்து உங்களை கேர் பண்ணலன்னு நினைக்க முடியாது. அதை பற்றி எக்ஸ்பிளைன் யுவர் வியூஸ் அபவுட் இட் வித் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் உள்ள குறிப்பு வச்சு அதை நீங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. Parents are our first teachers. Then guiding their ward or children at every stage is their primary responsibility. If they fail to do this, the children cannot attain perfection. நம்மளோட ஃபர்ஸ்ட்டு டீச்சர்ஸ் யாருன்னா நம்மளோட பேரண்ட்ஸ். அவங்க தான் வந்து சில்ட்ரனை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயே வந்து கொண்டு வர்றது அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை வந்து அவங்க செய்ய தவறிட்டாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டான பெர்ஃபெக்ஷனை வந்து அட்டன் பண்ண முடியாது. செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் சைட் தட் த சில்ட்ரன் ஸ்டார்ட் லேர்னிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் ஈவன் வென் தே ஆர் இன் த வார்ம்த் ஆஃப் தி மதர். என்ன சொல்கிறாங்கன்னா த சில்ட்ரன்ஸ் வந்து பேசுகிறதுக்கு அதாவது கேட்டுட்ருக்காங்க. குழந்தைய அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போதே அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து கவனிச்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எ சைல்டு விச் க்ரோஸ் வித் த கைடன்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ். அது பேரண்ட்ஸோட கைடன்ஸோடு தான் அது வளருது. தென் லேக் இன் தி ஆர்ட் ஆஃப் ஸ்பீச், தென் வாக்கிங், ஹோல்டிங் திங்ஸ், then eating and even doing their everyday basic activity. They even need toilet training. அந்த சைல்டு வளர்கிறதுக்கு என்ன பண்ணுறது, பேரண்ட்ஸ் தான் வந்து கரெக்டான கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அது எப்படி பேசுகிறது, நடக்கிறது, ஒரு திங்ஸை வந்து எப்படி பிடிச்சிக்கிறது, எப்படி சாப்பிட்றது, ஒரு வேலையை எப்படி செய்கிறது, அதோட பேசிக் ஆக்டிவிட்டீஸ் கூட அதோட பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு ஈவன் வந்து ஒரு டாய்லெட் கூட வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. Some children can learn easily. சில பேர் வந்து ரொம்ப சீக்கிரம் கற்றுக்குவாங்க. பட் few hesitate or struggle while learning new things. நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் வந்து போராடுவாங்க, கற்றுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. To them, then the parents have to be hearts for the betterment of their life, as we see the young seagull in this lesson. As the old proverbs say, bend the twig, bend the tree. They may seem cruel and unrelenting, but it is for the good of their children. It is the duty of every parent to educate and teach their young ones the art of life. இதில் வந்து என்னென்னா சில பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க முன்னேறதுக்காக கடுமையாக சில நேரம் நடக்க வேண்டியதாகிடுது. பழைய பழமொழி கூட என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், மரத்தை வளைக்கும் மரக்கிளைன்னு. அவங்க வந்து கொடூரமானவர்களாக இருக்கலாம், ஆனால் சளைக்காதவர்களாகவும் தோணலாம். ஆனால் அது அவர்களோட குழந்தைகளோட நன்மைக்காக. ஒவ்வொரு பெற்றோரும் கடமை வந்து தன் குழந்தைகளுக்கு வந்து நல்ல கலையை கற்பிக்கிறது.